ஸ்ரேயா பிறந்த ஊர் சென்னை சார். பிறந்த தேதி 8/8/2008 இரவு 9:05 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் எவ்வளவு முயன்றும் என்னால் பாடங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. டியூஷன் போனாலும் படிப்பில் கவனம் செல்லவில்லை. நான் படிப்பை நிறுத்திவிடலாமா என யோசிக்கிறேன். ஆனால் பெற்றோர் திட்டுகின்றனர். நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரேயா வந்து விசாக நட்சத்திரம் முதல் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்கீங்க. மீன லக்னம். அந்த படிக்க முடியாமல் போகிறது, புரிஞ்சிக்க முடியாமல் போகிறது, அல்லது படிப்பே நிறுத்தலாம் அப்படின்ற எண்ணம் வர்றதுன்னு சொல்லக்கூடியது தற்காலிகமாகத்தான். கட்டாயமாக உங்களால் நல்லா படிக்க முடியும், எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்க முடியும். இந்த பிரச்சனை எதனால் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து விசாக நட்சத்திரம் துலா ராசி, லக்னம் வந்து மீன லக்னம். லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கட்டாயமாக நீங்கள் படிக்கவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு ஆசிரியாக உங்களால், ஒரு டீச்சராக உங்களால் வரக்கூடிய அளவிற்கு ஜாதகம் இருக்குது. ஆனால் அந்த குரு வந்துட்டு வக்ரகதியில் இருக்கின்றார். ரெண்டாவது தனித்து இருக்கின்றார். குருவை பொறுத்த வரைக்கும் தனித்து இருக்கும்போதோ வக்ரகதியில் இருக்கும்போதோ பலனை வந்து தாமதமாக கொடுப்பார், அம்சம் இருக்கிறது. அதனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் அந்த படிப்பை விட்டுலான்ற எண்ணத்தை முதல்ல விடுங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, படிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதற்கு வந்து நிறைய நீங்கள் பயிற்சிகளை தான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கின்றது. விசாக நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்ததுனால சந்திரனே அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அந்த படிக்க முடியாமல் பண்ணுறதுக்கு உங்களுடைய மனநலனோடு சேர்ந்து உடலும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நல்லா பார்த்துக்கணும். ஃபுல் பாடி செக்கப்னு சொல்லுவாங்களே, அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன குறை, என்ன பிரச்சனை உடலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு முதல்ல அதை சரி பண்ணலாம். ரெண்டாவது, அந்த மன ரீதியாக சந்திரன் 8ல் இருக்கிறதுனால அந்த படிக்க முடியலன்ற பயம், இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய நிலையே தொடர்ந்து இதுக்கப்புறம் இருக்குன்ற அந்த ஒரு எண்ணம், அதெல்லாம் நீங்கள் விட்டுடணும். இதன் பிறகு உங்களால் நல்லா படிக்க முடியும். குருதசை முடிஞ்சிடுறது. பிறக்கும்போது குருதசை இருந்தது. அந்த குருதசை இந்த 2024ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இதன் பிறகு இப்போ உங்களுக்கு சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கும். அந்த சனி வந்து சிம்ம ராசியில் இருக்கார், சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார். அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் கடுமையாக உழைத்து நன்றாக படிக்க முடியும். +2 முடித்ததுக்கப்புறம் அந்த கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அப்படியாக கொஞ்சம் ஈஸியாக படிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அதில் உங்களால் பிஏஓ பிகாமோ என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு, அதன் பிறகு நீங்கள் எம்பிஏ கூட பண்ணலாம், பிஎட் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு டீச்சர் வேலைக்கு வரத்துக்கான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு படிங்க. கட்டாயம் நீங்கள் ஆசிரியையாக வருவீங்க. இப்போ சொன்ன விஷயத்தை வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பீங்க. சார், உண்மையாவே இந்த நேயர் ரொம்ப ஒரு வருத்தத்தோட கேட்டிருக்காங்க. பாடங்கள் வந்து எனக்கு சரியா புரியல. படிப்புல என்னால கவனம் செலுத்த முடியல. நின்னுடலாமான்ற அளவுக்கு இருக்குன்னு. அந்த நேயருக்கான கேள்விக்கு சிறந்த பதில் மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய வார்த்தைகளையும் சொல்லியிருக்கீங்க. ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ணா சிறந்ததுன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார் அவங்களுக்கு. ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு லோ ஆயிருவாங்க. திடீர்னு லோவா இருக்க பசங்க கூட திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கிரகங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும்? எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே 4ஆம் பாவம் என்பது அடிப்படை கல்வியை பற்றி பேசிவிடும். அவங்க ஜாதகத்தில் இந்த 4ஆம் பாவம் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். 4ஆம் பாவம்ங்கிறது பேசிக் எஜுகேஷன் அப் டு த யூஜி வரைக்குமே வந்துடுது 4ஆம் பாவம்ங்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம்ங்கிறது பிஜியை பற்றி பேசுகிறது. நம்ம பார்த்தோம்னா 10th வரைக்கும் அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே +1 +2 வரும்போது பார்த்தோம்னா அவங்க மார்க்கே ரொம்ப ஸ்கோரிங்கிறது அப்படியே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். அது ஒரு ஸ்டேஜ். +2 வரைக்குமே டாப்பராக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அப்புறம் காலேஜ் போனோடனே பார்த்தா அரியருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பிஜி வந்து 9ஆம் பாவம்னு சொல்லிட்டோம். பிஹெச்டி அப்படின்னு வரும்பொழுது அது 11ஆம் பாவத்தை பற்றியும் பேசும். 10th வரைக்கும் அந்த குழந்தை சரியாகவே படிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் ஒழுங்காக படிக்க போகிறதான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அந்த பையன் ஃப்யூச்சரில் பார்த்தா அவன் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகநிலை தான். அவரவர்கள் ஜாதகத்திலே அடிப்படையிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சு இவன் நல்லா படிப்பார் படிக்க மாட்டாருங்கிறது தீர்மானம் செய்துவிட முடியும். உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகரையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லக்னாதிபதி குருவை போய் 10ல் உட்கார்ந்துன்னு இருக்கார். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் அதே குரு தான். லக்னாதிபதியே ஒரு குருவாக இருந்து அவரே 10ல் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை பெறும் பொழுது நீங்கள் ஒரு குருவினுடைய தொழிலையே உங்களால் செய்ய முடியும், ஒரு ஆசிரியராக உங்களால் உருவெடுக்க முடியும்னு அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு வழி அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கார். இதே மாதிரி தான் ஒவ்வொருவருமே தங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் பரிசோதனை செய்து கொள்ளலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப சாதாரணமா தான் படிக்கும். வித்யாகாரகன் புதன் அஸ்தமிச்சு போயிட்டார் ஜாதகத்திலேன்னு இருக்குன்னு சொன்னா, அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப சாதாரணமா படிச்சிருந்தா போரும். ஒரு தொழில்முறை கல்வியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இந்த ஜாதகருக்கே ஒரு சரியான ஆலோசனையை அவர் கொடுத்திருக்கிறார். 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. 6ஆம் பாவத்துல 4 கிரகங்கள் இருக்குன்னு சொன்னா, இந்த குழந்தை வேற ஏதோ ஒரு விஷயத்தினால டிஸ்டர்ப் ஆயின்னு இருக்குன்னு அர்த்தம். அது உடல்நிலை ரீதியாகவும் இருக்கலாம். நீங்க போய் மருத்துவ ரீதியான ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். மற்றும் கூட மற்றவர்களால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த குழந்தையை இந்த பெற்றோர் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். வெறுமனே படி படி படின்னு சொல்றதை விட இந்த குழந்தைய வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல செக் பண்ணிட்டு இதை சரிப்படுத்திட்டாலே, அந்த குழந்தை எந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டாலே நிச்சயமாக அந்த குழந்தையால் நன்றாக வர முடியும். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலுமே அந்த டைம்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுன்னு சொன்னா, குறிப்பா அடலசன்ஸ் ஏஜ்ல நிறைய டிஸ்டர்பன்ஸுங்கிறது வரும். இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். முதல்ல இந்த குழந்தைக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறதா, அல்லது நன்றாக ஒரு படித்து ஒரு நல்ல அறிவாளியாகக்கூடிய அம்சம் இருக்கிறதாங்கிறதையும் ஜாதகம்ங்கிறதே சொல்லிடும் தெளிவாகவே. உத்தியோகத்துக்கு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக படிச்சுத்தானே ஆகணும். அப்போ இந்த லெவலில் நீ படிச்சுக்கோமா, இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, உனக்கு இதில் நீ நுழைஞ்சினா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதையும் சொல்லலாம். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு பிபிஏவோ அல்லது பிஏவோ அல்லது அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இன்னமும் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும்னா, உனக்கு லாங்குவேஜ் கூட நல்லா வருமா, நீ லாங்குவேஜ் கூட எடுத்துட்டு பண்ணுன்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஒரு ஆலோசனை. ஒரு மொழியியல் ஆசிரியராக வரக்குவதற்கு உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் பாவத்தில் எப்போ 4 கிரகங்கள் வந்துருத்தோ உன்னால் ஈஸியாக வாழ்க்கையை கழிக்க முடியாது. நீ வந்து நல்ல போராடி தான் ஜெயிக்க வேண்டும்ங்கிற விஷயம் இருக்குது. எனக்கு போராட்டம்லாம் வேண்டாம், நான் படிப்பை விட்டுட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைத்தால் உடல்நிலை ரீதியான பாதிப்புகள் என்பது வந்துவிடும் பெரும்பாலும். அப்போ நம்ம அந்த உடல்நிலை ரீதியான பாதிப்பை சமாளிக்கணும்னு சொன்னா அதற்கு படித்துத்தான் ஆக வேண்டும், வேலை பார்த்துத்தான் ஆகணும், இந்த சமூகத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும்ங்கிறத இந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும். இதே போல ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அவர்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது, லக்ன பாவம் எப்படி இருக்கிறது, கல்விஸ்தானம் எப்படி இருக்கிறது, உயர்கல்வி ஸ்தானம் எப்படி இருக்கிறது, குறிப்பாக உத்தியோகஸ்தானம் என்பது எப்படி இருக்கிறது. ஒரு சில பேர் வெறும் 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பா, ஆனால் மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ உத்தியோகஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. ஒரு தொழில்முறை கல்விங்கிறது உனக்கு நல்லா வரும், உன்னால் ரொம்ப நல்லா தொழில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தால் அந்த பையனுக்கு இப்பயே அந்த திசைக்கான நேரம் வந்துருது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த +2 முடித்த உடனே கூட எங்கேயோ ஒரு கடையில் கொண்டு போய் வேலைக்கு விட்டுடுவா, ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் வேலைக்கு விட்டுடுவா. அந்த குழந்தை அந்த ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுண்டு நிறைய அவன் வந்து பார்த்தோம்னா நிறைய மெக்கானிக் ஷாப் ஃப்ரான்ச்சைஸே வச்சு பண்ணிட்டு இருப்பான் அந்த குழந்தை. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். ஆக எல்லாராலுமே வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். நமக்கு எது வருங்கிறத பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜாதகம்ங்கிறது இருக்குது. எந்த துறையில் என்னால் சாதிக்க முடியும், எந்த சப்ஜெக்டை எடுத்து படித்தா என்னால் நல்லா வர முடியுங்கிறது எல்லா குழந்தைகளுமே ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்னு சொல்றேன். சிவம் பிறந்த ஊர் சென்னை சார். பிறந்த தேதி 1/1/1997 பிற்பகல் 1:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் திரைப்படத்துறையில் துணை நடிகராக இருக்கிறேன். சினிமாவில் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவம் வந்து உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. மேஷ லக்னம். திரைப்படத்துறைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போது அந்த துறைக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கின்றார். ரெண்டாவது ராசி, அதாவது உங்கள் லக்ன அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில் அவர் இருக்கின்றார். அப்போது லக்ன அதிபதி கொஞ்சம் பலம் குறைவாகத்தான் இருக்கார். பொதுவாக இயற்கை அசுப கிரகங்களுக்கு இது போல் 6ஆம் இடம் சாதகமான இடம்தான். ஆனால் லக்னாதிபதின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது 6ஆம் இடம், அதுவும் கன்னியில் செவ்வாய் இருக்கார். கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலளவு சொத்துக்கள் இருந்தாலும் கூட அதை வற்ற வைக்குன்ற ஒரு மொழி வந்து ஜோதிடத்தில் இருக்கின்றது. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். ரெண்டாவது, நீங்கள் வந்து திரைப்படத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் சீக்கிரமாக பெயர் கெடுவதற்கு, சீக்கிரமாக எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் இறங்கி வருவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அது போன்ற பிரச்சனை வராமல் இருந்து காப்பாற்றக்கூடியவர் குரு. அந்த குரு உங்கள் லக்னத்திற்கு 10ல் இருந்தாலும் கூட நீச்ச கதியில் தான் இருக்கின்றார். அதனால் திரைப்படத்துறையில் நீங்கள் இருக்கீங்க,
கிடைக்கிற வாய்ப்புகள பயன்படுத்தி கொள்ளுங்க. சைட்ல பார்ட் டைமா எப்பலாம் உங்களுக்கு ஷூட் இல்லையோ, எப்பலாம் உங்களுக்கு வந்து ஒரு படம் வந்து ஃபிக்ஸ் ஆகலையோ, அப்பலாம் வேற ஏதாவது தொழில் தெரியுமா? அத செய்ய முடியுமான்னு பாருங்க. அல்லது வேற ஏதாவது வேலைக்கு வாய்ப்பு இருக்கா? தகுதிய வளர்த்துக் கொள்ள முடியுமா? அப்படின்றத பாருங்க. இதை மட்டுமே முழுவதுமாக நீங்க நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்றது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு காரணமும் கூட, உங்க லக்னத்திற்கு அந்த ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியா சனி இருக்கார் இல்லையா? அவர் வந்து லக்னத்திற்கு 12ல கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ உத்தியோகத்துல இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அதுல ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது. அதனால நீங்க கவனமா இருங்க. மாற்று வழிகள தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கேத்த மாரி உங்களோட திசையும் பார்க்கும்போது, நீங்க உத்திர நட்சத்திரம்னு சொல்லும்போது சூரிய திசையில பிறந்து, சந்திரன், செவ்வாயுடைய திசைகள்லாம் கடந்து, இப்போ ராகுவுடைய திசையில இருக்கீங்க. அந்த ராகு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்க லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருந்து தான் திசை நடத்துகின்றது. அதனால இந்த ராகு திசையில இப்போ நீங்க இருக்கக்கூடியது ஒரு சின்ன சின்ன ரோல் எடுத்து பண்றீங்கன்னா கூட, கட்டாயம் ஒரு நாள் நம்ம பெரிய அளவுக்கு ஸ்டார் ஆயிடுவோன்ற எண்ணத்த உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா, அதற்குண்டான அம்சம் ஜாதகத்துல குறைவா இருக்கிறதுனால, இத நீங்க பண்ணிட்டே இருங்க. அதே சமயத்துல வேற ஒரு தொழிலையோ, வேலையோ நீங்க வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். சார், இந்த நேயர் திரைத்துறையில நான் பெரிய அளவுல சாதிக்கணும், நடக்குமா? அப்படின்ற கேள்விய ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் மட்டும் இல்லாம, அவரு என்ன பண்ணா நல்லா இருக்கும், என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், சொல்லுங்க. நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நாம தேர்ந்தெடுத்திருக்கிற துறையில நம்ம சாதிக்கணும் அப்படின்றது. அ எந்த கிரகத்துடைய அமைப்பு சாதகமா இருக்கும்போது அது நடக்கும்? ஜாதகத்திலே லக்ன பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் பாவமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10, 11 2ம் யாருக்கு ஒருத்தரோட ஒருத்தர் லிங்க் ஆறதோ, அவர்களால் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையிலேயே நல்ல பெரிய ஆளாக வர முடியுமா. 10ஆம் பாவத்திற்கு அதிபதி 11லோ அல்லது 11ஆம் பாவாதிபதி 10லோ இவர்களோடு லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களால் அவர்களுடைய துறையிலே நல்ல உயர்ந்த நிலைமையை சென்று அடைய முடியும். முதல்ல இது நம்முடைய துறை தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்ப அவர் சொல்லிட்டார், அந்த நடிகராக இருப்பதை விட, இப்ப எனக்கு சார் எனக்கு அதை தவிர வேற தெரியாது, நான் இது உள்ளேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு இவர் சொன்னார்னா, இவர் அந்த துறையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு பார்க்கணும். எல்லா துறைகளிலுமே 9 கிரகங்களுமே வேலை பார்க்கும். இப்போ இவரை பொறுத்தவரை 10ஆம் பாவத்திலே குரு நீச்ச பலத்தோடு இருக்கிறார். அந்த சனி போய் 12ல் கேத்துவோட சேர்ந்து உட்காந்துட்டார்னு சொல்லிட்டார். அப்போ குருவும் சனியும் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், உனக்கு அந்த துணை நடிகர் அந்த இது மட்டும்தான் தெரியும்னா, நீங்கள் அந்த துணை நடிகர் ஏஜென்ட்டாக கூட வரலாம். ஒரு துணை நடிகர்களை எல்லாரையும் வச்சுண்டு நம்ம எல்லாரும் நீங்கள் அங்கே போப்பா நீ இங்கே போப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி ஒதுக்கக்கூடிய பணியை கூட இதே துறையில் அவரால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் நிச்சயமாக அவரால் ஷைன் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்ம நிறைய பேர் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். அந்த துணை நடிகர்களாகவே இருந்து துணை நடிகர்களாகவே மறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருப்பா. அவங்களாம் நம்ம வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும், இவர் அந்த சினிமாலே பார்த்துருக்கோமே, 1967 68லேயே இவரை நம்ம அந்த துறையில் பார்த்துருப்போம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை கழியுமா, அதில் கூட இவரால் ஷைன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகிடுவாருங்கிறதுனால தான் அது மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் வேறு ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்காக வந்து அவர் நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கப்படாது. இது வரும் இது வராதுங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒவ்வொருவருமே தங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்களால் வெற்றி பெற முடியுமா, நீங்கள் அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆக்டிங்னா நான் சொல்கிறது வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷனுங்கிறது உள்ள சொல்லிடும், இது என்னால் இயலாதுங்கிற ஒரு விஷயம் வந்துடும். ஒரு டவுட் வரும்பொழுது, இந்த விஷயத்தை நம்மளால் சரியாக கொண்டு போக முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு தெரிஞ்சுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு லக்னபாவம் நல்லா இருக்குது, 10ல் சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் கூட அவருடைய வாழ்க்கையில் சுக்கிரதிசையே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாருன்னா சுக்கிரதிசையே வரலன்னா அவரால் அந்த ஃபீல்டில் ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியாது. இப்போ சுக்கிரனுக்குன்னு நிறைய துறைகள் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே பல்வேறு விதமான துறைகள் என்பது உண்டு. நமக்கு எந்த துறையில் பணியாற்றினால் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை உங்களுடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும். ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கும்பொழுது, கண்ணா இந்த லைட்டை கொண்டு போய் அங்கே வைப்பா, இதை இங்கே ப்ளேஸ் பண்ணு அங்கே ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிற மாதிரியான அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக கூட அவரால் இருக்க முடியும்னு சொல்கிறோம். அது போன்ற துறையை தேர்ந்தெடுத்து கொண்டு வாருங்கள், நல்லபடியாக இருப்பீர்கள் சொல்கிறோம்.